பேரண்ட்ஸ் டுடே ஷார்ட் ஸ்டோரி. கமலி மும்முரமாக எழுதிக் கொண்டிருந்தாள். அவள் ஊடக பதிவிணைப்பு மூலம் தன் கருத்துக்களை தினமும் பதிவு செய்ய தனக்கென்று ஒரு பதிவு தொடர்பு பிரிவு ஏற்படுத்தி வைத்திருந்தாள். அதில் கதை, கட்டுரை, சமையல் குறிப்பு, ஜோதிடம், மருத்துவ குறிப்பு, ஆன்மீகம் என்று தான் கேட்ட, படித்த, பார்த்த மட்டுமல்லாமல் தான் அனுபவ ரீதியாக அறிந்து கொண்டவற்றையும் பதிவிட்டாள். கமலிக்கு ஒரு மகனும் மருமகளும் பேரனும் இருந்தார்கள். மகன் ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி வைத்திருந்தான். இருவரும் அதை கவனிப்பதில் மிகுந்த கவனம் செலுத்தினார்கள். கமலிதான் வீட்டில் எல்லாம். அவள் சமையல் செய்வது, பாத்திரம் கழுவுவது, சுத்தம் செய்வது, பேரனை கவனிப்பது முதலான அனைத்தையும் முடித்துவிட்டு இரவு தனக்கென்று நேரம் ஒதுக்கி விஷயங்களை ஊடகத்தில் பதிவிட்டாள். அவள் தன் வீட்டில் அதை பற்றி சொல்ல, மகனும் மருமகளும் அதற்கெல்லாம் எங்களுக்கு நேரமில்லை என்றார்கள். அவர்கள் தங்கள் ஓய்வு நேரங்களில் பல்வேறு பதிவுகளை, படக்காட்சிகளை தங்கள் அலைபேசியில் ரசித்தார்கள். வண்ணங்களும் விரைவு காட்சிகளும் இசையும் கொண்ட பதிவுகளை பார்க்க விரும்பிய அவர்களுக்கு கருத்து நிரம்பிய, ஆனால் வெறும் குரல் பதிவும் சாதாரண கார்ட்டூன் படங்களும் கொண்ட கமலியின் பதிவுகள் மிகவும் போரடித்து எரிச்சல் உண்டாக்கின. கமலியின் பதிவை பார்க்க அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் நண்பர்கள் கூறியும் கூட அதற்கு நேரமில்லை என்றே சொன்னார்கள். அவர்களின் நண்பர்கள் கூட கமலியின் பதிவை ரசித்தார்கள். அக்கம் பக்கத்தாரும் பிறரும் கூட கமலியின் பதிவுக்கான பதிவிணக்கம் செய்து கொண்டார்கள். பதிவிணக்கம் செய்தாரின் எண்ணிக்கை பெருகியது. பார்வையாளர்களும் பெருகினர். 10 கோடிக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் பெற்றுவிட்ட கமலிக்கு வீட்டில் ரசிகர்கள் இல்லை. அவள் எதையும் வெளிக்காட்டு கொள்ளாமல் தன் கடமைகளை செய்து கொண்டு மௌனமாக இருந்தாள். வீட்டில் வேலைக்கு ஆள் சேர்த்தினார்கள். பின்பு கடையில் வருமானம் பெருகி வர சமையலுக்கும் ஆள் சேர்த்தாயிற்று. பேரன் பள்ளி சென்றான். கமலிக்கு நேரம் அதிகமாக கிடைத்தது. திடீரென்று கடையில் வருமானம் குறைந்தது. பல அறிவியல் தொழில்நுட்ப கருவிகள் பெருகிய கடையில் அருகில் வந்ததாலும், பலவித வண்ணங்களும் ருசிகர குழம்பிகளும் விற்பனைக்கு போட்டியில் இருந்ததாலும் சற்றே மகனுக்கு வருமானத்தில் சரிவு ஏற்பட்டது. மகனும் மருமகளும் சரிவை சரி செய்ய பல பேரிடம் யோசனை கேட்டார்கள். பல பதிவுகளை தேடி தேடி அலைபேசியில் ஆராய்ந்தார்கள். ஒன்றும் செய்ய முடியவில்லை. 2 கார்களில் ஒன்றை விற்றார்கள். ஒரு வேலையாளை நிறுத்திவிட மருமகளே சமைத்தாள். பழக்கம் இல்லாததாலும் பேரனுக்கு பிடிக்காததாலும் அவள் சமையலில் திணறினாள். கமலியோ 10 கோடிக்கும் மேற்பட்ட பார்வை கணக்கு தாண்டியதால் ஊடகத்தில் பிரபல்யமானாள். கமலிக்கு எதிர்பாராத விதமாக ஆன்மீக சொற்பொழிவு வாய்ப்புகள் கிடைத்தன. கமலிக்கு பேரும் புகழும் கிடைத்ததோடு நல்ல வருமானமும் கிடைத்தது. மகன் வேண்டுதல்கிணங்க வருமானத்தின் ஒரு பகுதியை மகனுக்கு தந்து கொண்டிருந்தாள் கமலி. ஆனாலும் அவர்கள் திருப்தி அடையவில்லை. இப்போது இருந்த ஒரு வேலையாளையும் நிறுத்தியதால் மருமகள் வேலை செய்ய முடியாமல் சிரமப்பட்டாள். ஒரு நாள் மகனும் மருமகளும் கமலியின் அறைக்கு வந்து பழையபடி கமலி தங்களுக்கு வீட்டு வேலைகளை செய்து உதவும்படி கெஞ்சி கேட்டார்கள். கமலி தன் பழைய கசந்த நினைவு காயங்களை மறைத்து புன்னகையுடன் சொன்னாள், எனக்கு இப்போது அதற்கெல்லாம் நேரமில்லை என்று. முற்றும்.